கடும் இழுபறி ஒரு வழியா தொகுதி பங்கீடுகள்லாம் முடிச்சிட்டீங்க போல சார். நேர்காணல் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தோம். நேர்காணல் முடிந்த பிறகு நேர்மறையா எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே யாரும் இல்லாத அளவிற்கு இத்தனை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் கொள்கை பிடிப்போட கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் திமுகவில் பயணிக்கிறாங்க. காலையில பாஜக, மதியானம் தாவேகா, அதிமுக, இப்படி மாத்தி மாத்தி பேச்சுவார்த்தை நடத்தின கட்சி தேமுதிக. அவங்களுக்கு 10 தொகுதி. தலைவர் கலைஞர் இருந்தாருன்னா இந்நேரம் 15 சீட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த இயக்கத்தை தொடங்கிய அந்த தலைவருக்கான மரியாதை அவர் இப்ப இல்லை. அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அவர்களுடைய 15 ஆண்டு கால கனவை ஒரே கையெழுத்தில் நிறைவேற்றிய தலைவர் தளபதி ஸ்டாலின். விஜயகாந்தினுடைய ஆத்மா இன்னைக்கு மனசார வாழ்வு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு சுமூகமா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா, எந்த சலசலப்பு இல்ல, பிரச்சனை இல்லை. ஆனா திமுக இவ்வளவு சிக்கல்கள் வெளிப்படையா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி என்ன கூட்டணியை அப்படியே சுமூகமா முடிச்சாரு? கூட்டணியை முடிச்சவர் அமித்ஷா இங்கே இருந்து டெல்லிக்கு போய் காவடி எடுத்துட்டு போய் முதல் ராத்திரி உட்காந்து எப்படியாவது ரெட்டையில காப்பாத்தி எங்களுக்கு 160 சீட்டாவது கொடுங்க கெஞ்சினது எடப்பாடி. அப்புறம் ஏன் பின்னாடியே தினகரன் போனாரு? தினகரன் அன்புமணி போனாங்களா சார்? கூட்டணியை கூட்டணி முடிச்சேன்னு சொல்றாருல, இந்த கூட்டணி எல்லாத்தையும் கூட்டணி அவர் முடிச்சுட்டாரு. சென்னை டெல்டா எங்கெல்லாம் அதிமுக வீக்கோ அங்க சீட்டை பிரிச்சு கொடுத்துருவாரு. அது அதிமுக அல்ல, அது அமித்ஷா திமுக. துரோகிகளா ஒண்ணு செஞ்சிருக்கான். சசிகலாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி தலைமை, அதிமுகவுக்கு துரோகம் பண்ண நயினா நாகேந்திரன் தலைமை, எடப்பாடிக்கும் அதிமுகவுக்குமே துரோகம் பண்ண தினகரன் ஒரு கட்சி, அப்பாவுக்கே துரோகம் பண்ண அன்புமணி. அது கூட்டணி இல்லை, துரோகத்தின் ஒட்டுமொத்தமான கூட்டணி. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திமுகவிலிருந்து தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு நாகை நாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க சார்? நாங்கதான் நல்லா இருக்கோம். கடும் இழுபறி ஒரு வழியா தொகுதி பங்கீடுகள்லாம் முடிச்சிட்டீங்க போல சார். கடும் இழுபறிலாம் கிடையாது. நேர்காணல் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தோம். நேர்காணல் முடிந்த பிறகு நேர்மறையாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் 2019, 21, 24 இல்லாத ஒரு இழுபறி இருக்குல்ல சார். காங்கிரஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம் இழுக்க வச்சுட்டாங்க. ஒரு பேச்சுவார்த்தை அது இதுன்னு கிட்டத்தட்ட கூட்டணி முறிகிற தருவாயில தான் இணைந்ததுன்னு ஒரு பேச்சு நிலவுது. அப்படி இல்லை. 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல் எண்ணிக்கை 40 வச்சு பேசியாச்சு. இது சட்டமன்ற தேர்தல். நீங்கள் எல்லா கட்சிக்காரர்களும் ஒரு இயக்கத்தை தொடங்கினா நாடாளுமன்றத்துக்கு போகிறத விட சட்டமன்றத்துக்கு வர்றது தான் விரும்புவாங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே யாரும் இல்லாத அளவிற்கு இத்தனை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தானே செய்யும். அது ஒன்றும் பெரிய இதில். ஆனால் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு அதிருப்தி வெளியிடுறாங்களா சார்? இப்போது விசிகாக்கு ஒரு 2 சீட்டு அதிகம், தேமுதிகக்கு 10 சீட்டு, காங்கிரஸுக்கு 3 சீட்டு அதிகம். ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் கொடுத்த தொகுதியிலிருந்து குறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பெரும் அதிருப்தியில் தான் அவங்க பேட்டிகள் கொடுக்கும்போதே மன வருத்தம் சொல்லி தான் கொடுத்தாங்க. அதாவது இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு தொகுதி குறைச்சிருக்கோம். போன தடவை 6 கொடுத்தோம், இப்போ 5 கொடுத்துருக்கோம். அதில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பையும் பார்க்கணும்ல. இப்போ நம்ம 6 அதுதான் சொல்கிறோமே. மற்ற கூட்டணியில் கொடுத்தா அதுக்கு பேர் சீட். திமுக கூட்டணியில் கொடுத்தா அவர்கள் எம்எல்ஏவுக்கான அங்கீகாரத்துடைய ஆத்தரைசிங் கார்டு. இப்போ 5, 10 ஜெயிச்சிருவோம். அவர்களுக்கு தொகுதி வரைக்கும் தலைவர் எடுத்து வச்சுருக்காரு. அதனால் போன தடவை 6 கொடுத்து 2 ஜெயிச்சு, 6 கொடுத்து 4 ஜெயிச்சதை விட 5க்கு 5 ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு வருத்தம்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் உரிமைக்காக போராடுபவர்கள். போராட்டம் தான் அவர்களுக்கு. அந்த போராட்ட குணம் தொகுதி உடன்பாட்டிலையும் இருந்துச்சு. அப்போ அவர் பேசுகிற பொழுது சொன்னார், மாநில குழுவில் போய் நாங்கள் பேசிட்டு வருவோம் தான் சொன்னார். அதெல்லாம் எப்படின்னா அவர்கள்ட்ட மட்டும் அதுதான் நடக்கும். நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் கட்சிக்கு தான் போகும். கட்சி தான் அவங்களுக்கு சம்பளம் தரும். அந்த மாதிரி பல கொள்கை பிடிப்புள்ள அவங்களுக்கு மன வருத்தம்லாம் யாருக்கும் கிடையாது. இதில் வருத்தமே கிடையாது. அவங்க
முடிந்த வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. தோழர் சண்முகம் பேட்டி கொடுத்தப்போ தெளிவாக சொன்னார், பாரதிய ஜனதாவை வீழ்த்தணுங்கிறது மட்டுமல்ல, தமிழகத்தில் கம்யூனிஸ்டுக்கான இடத்தை இந்த இயக்கத்தை தவிர வேறு யாரும் தரமாட்டாங்க. சந்தோஷமாக தான் போனார். இதில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் அப்படின்னா விசிகா தேர்தல் சமயத்திலிருந்தே அவங்க வலியுறுத்தினது என்னன்னா இரட்டை இலக்கம். அந்த இரட்டை இலக்கம் கிடைக்கல, 8 தொகுதிகள். அவருமே ரொம்பவுமே அவருடைய காணொலியெல்லாம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி வெளியானது. தேமுதிகக்கு 10, விசிகாக்கு 8. தேமுதிகவை விட குறைந்திருந்தா விசிகா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி இல்லை, தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு 8ன்னு 2 இயக்கத்தையும் ஒப்பிடாதீங்க. விடுதலை சிறுத்தை நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம குடும்ப உறுப்பினர், கொள்கை அளவில் 10 ஆண்டு காலமாக நம்மளோடு இருக்கிறார். அவர் இந்த வீட்டினுடைய மூத்த பிள்ளை இல்லையா? தேமுதிக இப்பொழுதுதான் விருந்தினர். 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாங்க. வருகிற பொழுது அவருடைய எண்ணிக்கையை வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தை வாங்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 3, 11க்கு போயிட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் தனித்து போட்டின்னு தானே சார்? தனித்து போட்டின்னு அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் உழவர்கரைக்கு வந்து விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்தாச்சு, சீட்டு கொடுத்துருக்கு. அவங்க ஊசுடும் இன்னொரு தொகுதியும் 2 தனியாக நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி நாளைக்கு அண்ணன் பேசிடுவார், அதில் ஒன்றும் பெருசு இல்லை. அடுத்தது பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் வேறு மாதிரி, நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை. அங்கேயே பார்த்திங்கன்னா நடந்த கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, காலையில் பிஜேபியில் அமைச்சர் அவர் 11 மணிக்கு ராஜினாமா பண்ணுறார், 11:10க்கு தாவேகா வேட்பாளர் ஆகிட்டார் சாய் சரவணகுமார் இருக்கிறவர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சுயேட்சை உறுப்பினர் திமுகவுக்கே வந்துட்டார் இல்லையா? பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் வேறு. அதில் அண்ணன் வந்து 3ல் நிற்கணும்னார். நம்ம உறுதியாக 1 கொடுத்துட்டோம். அங்கேயும் சிபிஐக்கு 1 கொடுத்துட்டோம். அங்கே உள்ள தொண்டர்கள் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்கிற பொழுது பாக்கி 28 தொகுதியில் திமுகவோட கூட்டணி, 2 தொகுதியில் மட்டும் தனியாக நிற்கிறோன்னு இருக்கும். தனியாக நிற்கிற தொகுதியிலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துல அவருக்கு போட்டியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்யூனிஸ்ட். அவ்வளோதான், கூட்டணிக்குள்ளே தான் இருக்கார். அவருடைய லட்சியப்படி இரட்டை இலக்கத்தை அடைஞ்சிட்டார். 11ங்கிறது அவருக்கு பானை சின்னம், 11 தொகுதியில் போட்டிடுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவங்களுக்கு 10 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இப்போ தான் முதல்ல வந்திருக்கிறாங்க. அவருடைய வேண்டலும் அவருடைய அந்த பரவலான இந்த 15 ஆண்டு கால உழைப்புக்கு ஒரு 10 சீட்டு. இப்போ விருதுநகரில் போய் விஜயபிரபாகரன் நின்னார். 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 2 பெரிய நபர்கள், மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ், இந்த பக்கம் ராதிகா, இவங்க 2 பேரையும் எதிர்த்து அவர் 3000 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து 3000னா ஓரளவு வலிமையாக இருக்காங்க. விஜயகாந்தினுடைய நற்பணிகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னமும் இருக்குது. முதல்ல வராங்க, கேட்டதை கொடுப்போமேனு தலைவர் தாய் உள்ளத்தோடு 10. இல்லை, என்ன கேள்வி எழுதுனா, விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் கொள்கை பிடிப்போட கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் திமுகவில் பயணிக்கிறாங்க. காலையில் பாஜக, மதியானம் தாவேகா, அப்படி அதிமுக, இப்படி மாற்றி மாற்றி பேச்சுவார்த்தை நடத்தின கட்சி தேமுதிக. அவங்களுக்கு 10 தொகுதி. அப்படி என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? என்ன வாக்கு நிரூபித்தாங்க? இப்போ கடந்த தேர்தலை எடுத்தோம் அப்படின்னா தேமுதிகவோட வாக்கு 0.4%, 21 நாடாளுமன்றம் இல்லாமல். அப்போ இப்படியான கட்சிக்கு ஏன் 10 சீட்டு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்களே? தலைவர் கலைஞர் இருந்தார்னா இந்நேரம் 15 சீட்டு கொடுத்துருப்பார். ஏன்னா இந்த இயக்கத்தை தொடங்கிய அந்த தலைவருக்கான மரியாதை அவர் இப்போ இல்லை. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் தான் கலைஞரை போல தாய் உள்ளமும் தயாள உள்ளமும் உள்ள தளபதி 10 சீட்டு கொடுத்துருக்கார். 10மே எம்எல்ஏ ஆகிடுவாங்க. ஏன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்க தொண்டர்கள் மத்தியில் என்ன தெரியுமா இருக்குது, கூட்டணி பேசி கூட்டணியோட தேர்தலில் நின்று வேட்பாளராக நின்று அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. ராஜ்யசபா ஒரு சீட்டுங்கிற வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆனால் தொகுதியே பேசாமல் கூட்டணி கட்சிக்கு வராங்கன்னு சொன்ன உடனேயே அவர்களுடைய 15 ஆண்டு கால கனவை ஒரே கையெழுத்தில் நிறைவேற்றிய தலைவர் தளபதி ஸ்டாலின். ராஜ்யசபா ஆக்கிட்டு தான் சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டுருவோம். இப்போ நீங்கள் கூப்பிட்டு தளபதி 8 தான் உங்களுக்குன்னு சரின்னு இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்குன்னு உள்ள ஒரு மரியாதை, நண்பர் விஜயகாந்துக்காக 10 சீட்டு கொடுத்துருக்கோம்.
அடுத்தது அரசியல் இயக்கம் தொடங்கிய பொழுதே அவர் முதல்ல திமுகவை எதிர்த்து தான் அந்த இயக்கத்தை தொடங்கினார், எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு 2016 தேர்தலில் கூட அவர் நம்மளோட வந்திருக்கலாம், கலைஞர் விரும்பினார், பழம் நழுவி பாலில் விழுகிறதெல்லாம் சொன்னார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சில முரண்பாடுகளில் போயிட்டாங்க. நான் விஜயகாந்த் பிரேமலதாவோட சுதீஷோட உட்கார்ந்து பார்த்த கடைசி பட்டிமன்றம் கவிஞர் பிரைசுடன், ஸ்நேகன், நான், டெல்லி கணேஷ் எல்லாரும் பேசிய பட்டிமன்றம் 2017 பொங்கல் விழா. அதுதான் ஒரு நிலையாக இருந்தது. அப்போ என்கிட்ட பேசுகிறப்ப கூட நான் வந்திருப்பேன்ப்பா, சுற்றி இருந்தவங்க ஏதோ சொல்லி என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க, அப்படி தான் சொன்னார். அந்த கேப்டன் தொலைக்காட்சி தொடங்கியதில் நிகழ்வுகள் ஒரு நிகழ்ச்சி, மக்கள் முழக்கம்னு ஒரு நிகழ்ச்சி, எல்லாமே நான் தான் பண்ணேன். நான் திமுகவில் இருந்தாலும் கூட அவரோட நல்ல நெருக்கமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரோட போகல, வெளியில் வந்துட்டோம். அதுக்கு பிறகு அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிட்டு. ஆனால் விஜயகாந்தனுடைய எண்ணம் எப்பொழுதுமே கலைஞரை தான் நினச்சிட்ருக்கு. அதனால தான் தலைவர் இறந்த பிறகு வெளிநாட்டிலேருந்து வந்து நேராக அவருடைய நினைவிடத்துக்கு வந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தளபதியும் அவருக்கு அரசு மரியாதை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பல பேர் வயிற்றை பசியை போக்கியவர், 10 அவருக்கு 10 அவருக்கு ஜெயிக்கும். விஜயகாந்தினுடைய ஆத்மா இன்னைக்கு மனசார வாழ்த்து. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது ஒன்று, தேமுதிகவுடைய கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது, ஏன்னா இதுக்கு முன்றைய கூட்டணி எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கலாம், பாஜக, அதிமுக அப்படி அந்த விமர்சனத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்போ ஏன்னா அவர்கள் வந்து பொதுவான வெளிகளில் அப்படியே இருந்துட்டாங்க, இங்கே பேசுறது அங்கே பேசுறது அப்படி இருந்துட்டாங்க. அதற்கு காரணம் கொஞ்சம் அவர்களுக்கு அனுபவம் இன்மை, அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போ தான் அவங்க தெளிவான முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவு தான் தெளிவு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு வச்ச பிறகு இப்போ தான் திராவிட இயக்கத்துக்கே வந்திருக்காங்க, அதனால் வாழ்த்துவோம். இதில் அந்த பாரிவேந்தருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தாங்க 19 சமயத்தில், பெரம்பலூர் தொகுதி கொடுத்த அடுத்த சமயத்திலேயே கொஞ்ச நாட்கள்லேயே அவர் கட்சி மாறினார். அது மாதிரி இங்கே நிகழாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. பாரிவேந்தர் வந்து முழுமையான சுயநலவாதி. அவர் அதே பெரம்பலூர் தொகுதியில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் நின்று தோற்று போனவர். நம்ம எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறப்ப நைஸாக வந்து பேசி இந்த சீட்டை வாங்கிட்டார். சீட்டை வாங்கின பிறகு கூட டெல்லிக்கு போய் அவர் நமக்கு சுத்தமாக இல்லை, பாரிவேந்தரையும் தேமுதிகவையும் சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. பாரிவேந்தர் உண்மையிலே அவர் பாரிவேந்தரில் அவர் பச்சோந்தி வேந்தர். நம்ம பக்கம் நின்று சின்னத்திலே நின்று ஜெயிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் மாறுவார். வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இருந்த இடத்துலையே சைக்கிளில் எதிர்கட்சிக்காரனோட போன முதல் சைக்கிள் வடிவேலு பாரிவேந்தர் தான். அது இப்போ போய் நிற்கிறார மாநாட்டுக்கு மோடி வந்தப்போ உள்ளாரையே விடலை அவர், ஆனாலும் கார்லேயே உட்காந்துட்டு இருந்தார். பார்த்தீங்களா, அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி கிடையாது தேமுதிக. தமிழர் நலம், தமிழ் உரிமை, இதெல்லாம் அந்த இயக்கத்துக்கு கொள்கையாக வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட தான் இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளோ சுமூகமாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, எந்த சலசலப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் திமுகவில் இவ்வளவு சிக்கல்கள் வெளிப்படையாக தெரியுது. எல்லாருமே வெளிப்படையாக சொன்னவங்க தான். வேல்முருகன் கூட வெளியவே போயிட்டார், கூட்டணியிலேருந்து நாங்கள் இல்லை நல்லா போயிட்டார். அப்படி ஒரு சிக்கல் நிலவருதுங்கிறது உண்மைதானே? சிக்கல் எல்லாம் இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி என்ன கூட்டணியை அப்படியே சுமூகமாக முடித்தார்? எடப்பாடி பழனிசாமி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இவர் கூட்டணி முடித்தாரா? கூட்டணியை முடித்தவர் அமித்ஷா இங்கேருந்து டெல்லிக்கு போய் காவிரி எடுத்துகிட்டு போய் முதல் நாள் ராத்திரி உட்காந்து எப்படியாவது ரெட்டையில காப்பாற்றி எங்களுக்கு 160 சீட்டாவது கொடுங்க கெஞ்சினது எடப்பாடி. அப்புறம் ஏன் பின்னாடியே தினகரன் போனார் சார்? தினகரன் அன்புமணி போனாங்களா சார்? ஜிகே வாசம் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் ஜிகே வாசம் இழுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று முடிஞ்சிருச்சுல்ல சார்? முடியலையே. 5 தொகுதியில் ரெட்டை லட்சணத்தில் ஈரோடு மேற்கில் ஒரு சில தொகுதியிலாவது நில்லுங்கன்னு கேட்குறாரு. அவர் இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிகே வாசம் கட்சிக்கெல்லாம் 5 சீட்டுங்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? ஏன் அவர் கட்சியில் யார் இருக்கா? தமிழ் மாநில காங்கிரஸ்னு பேர் வச்சுருக்காருல்ல சார். இந்த தமிழ் 3 எழுத்து, மாநிலம் 3 எழுத்து, இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர் அவர் வெளிக்காட்டுமே. அமமுக தினகரனே மூச்சடிச்சு போயிட்டான். நமக்கு 11 பாமகவுக்கு 18 பரவாயில்ல. இதில் ஒரு டெக்னிக் தெரியுமா? கூட்டணியை முடித்தேன்னு சொல்கிறாருல்ல, இந்த கூட்டணி எல்லாத்தையும் கூட்டணியை அவர் முடிச்சிட்டாரு. பாமக, அமமுக, இந்த ஜிகே வாசன் இவங்களுக்கெல்லாம் எங்கே சீட்டு தெரியுமா? சென்னை, டெல்டா,
எங்கெல்லாம் அதிமுக வீக்கோ அங்கே சீட்டை பிரித்து கொடுத்துருவார். தென் மாவட்டம் முழுக்க பிஜேபிக்கு பிரித்து கொடுத்துருவார். கோவை கொங்கு மண்டலத்தை ஏடிஎம்கே வச்சுக்கும். இதில் என்ன சீட்டை பிரித்தார் அமித்ஷா? 8 மணிக்கு அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு இல்லை, 10:30 மணிக்கு தானே போய் பார்த்தீங்க. 2.5 மணி நேரம் உங்களை நிற்க வச்சார்ல. ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்தவரை ஒரு கூட்டணி கட்சிக்கு நீங்கள் தலைவர்னு சொல்கிறார். ஏன் அமித்ஷாட்ட போய் முடிவு பண்ணீங்க? அது அதிமுக அல்ல, அது அமித்ஷா திமுக. அரசியல் நிலவரங்கள் பேச போயிருக்கிறாரு சார். என்ன அரசியல் நிலவரம்? தமிழ்நாட்டோட கேஸ் கிடைக்கலையே, எல்லாருக்கும் கேஸ் வாங்கி தரத்துக்காக போனாரா? சிலிண்டர் கிடைக்கலையே, வர்த்தக சிலிண்டர் ஹோட்டலை இழுத்து மூடிட்டான அந்த பிரச்சனையை போய் கேட்க போனாரா? இல்லை அப்படி கேட்டு தீர்வு தான் உள்துறை அமைச்சர் சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு ஒரு சிலிண்டர் இல்லை, குஜராத்துக்கு 10 சிலிண்டர் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 1 கொடுப்பான். நீ சிலிண்டர் கேட்க போலியே, சீட்டு கேட்க தானே போனேன். சார் நீங்கள் இதை விடுங்க, கூட்டணிக்கு நீ தானே தலைவர். தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் எங்கே போய் கையெழுத்து போட்டார்? தினகரன் எங்கே போய் கையெழுத்து போட்டார்? ஜி.கே. வாசன் எங்கே போய் கையெழுத்து போட்டார்? ஆனால் 21ஆம் தேதி பிஎஸ் கோயில் இருந்த இடத்துக்கு தானே சார் போனாங்க, அதிமுக அலுவலகத்துக்கு வந்தாங்க. நம்ம இதெல்லாம் கேட்ட பிறகு நேற்றுக்கு பேருக்கு அதிமுக அலுவலகத்துக்கு எல்லாரும் போனாங்க. அது வரைக்கும் இந்த எம்ஜிஆர் மாளிகை எங்கே இருக்குன்னு அன்புமணிக்கு தெரியுமா? 9 ஆண்டுகள் கழித்து தினகரன் போகிறாராம். என்ன கதை சார்? உண்மையிலேயே அது கூட்டணி இல்லை, குழப்பாணி. அதுதான் இப்பயும் பாருங்க, ஒருத்தன் காலை வாரிப்பான். துரோகிகளா ஒன்று சேர்ந்துருக்கான். சசிகலாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி தலைமை, அதிமுகவுக்கு துரோகம் பண்ண நயினா நாகேந்திரன் தலைமை, எடப்பாடிக்கும் அதிமுகவுக்குமே துரோகம் பண்ண தினகரன் ஒரு கட்சி, அப்பாவுக்கே துரோகம் பண்ண அன்புமணி. அது கூட்டணி இல்லை, துரோகத்தின் ஒட்டுமொத்தமான கூட்டணி. இவ்வளோ தூரம் பேசுறீங்களே, இந்த கூட்டணியில் தானே நீங்கள் இருக்கீங்க. அதிமுகவுக்கு நீங்கள் தானே தலைமை அப்படின்னு சொல்கிறீங்க. பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சி சார் அதிமுக. 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? பிஜேபி எத்தனை எடுத்திருக்குது? 16 பேசுகிறாங்கல்ல. ஏடிஎம்கேக்கு 2. நேற்றுக்கு பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான் ஆதவர்ஜினாவோட மச்சான் மார்ட்டினோட மகன் லாஜாக்கான்னு வச்சுருக்கான், லட்சிய ஜனநாயக கட்சின்னு. அவனுக்கு 2. அப்போ லாஜாக்காவும் அதிமுகவுக்கும் ஒன்றா? சரி, அவ்வளோ பெரிய கூட்டணி தர்மம் பேசுகிறீங்களே, பாண்டிச்சேரியில் பாமகவுக்கு ஏன் சார் சீட்டு தரல? பாமக அங்கே நிற்கவே தான். என்ன உங்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லைங்க? நீங்கள் 13 பேரில் 12 பேர், 7 பேர் பாமகலேருந்து சுயேட்சையாக மனு போட்டிருக்கான். லிஸ்ட்டு நான் தரவா? பாமக சீட்டு தரல, ஏடிஎம்கேக்கு 2 கொடுத்தீங்க, 2 ஜெயிக்காத தொகுதியை கொடுத்துருக்கீங்க. அங்கே கூட்டணிக்கு பிஜேபி தலைமை தாங்குதா? 2 பேரும் தமிழ் தானே சார் பேசுகிறான். ரெட்டை வேடம், குழப்பத்திலையும் குழப்பம். அதுதான் அந்த கட்சிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பார்க்குறப்ப தான் வணக்கங்கிறான், உள்ளுக்குள்ளார இவனுக்கெல்லாம் வணக்கம் வைக்கணுமேங்கிறான். பாவத்தின் பரிதாபத்தின் உச்சம் பழனிசாமி. எப்படியாவது தேர்தலில் நின்று இந்த சீட்டை பிடிச்சிருமேன்றது தான். யாரையாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தானே இன்றைக்கி பிரச்சாரம் தொடங்குறாருல, மேடைக்கு எல்லாரையும் கூப்பிடணும்ல. 23 பேர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க. மயிலாப்பூரில் இன்றைக்கி பிரச்சாரம் சார். மேடையில் எத்தனை பேர் இருக்கணும்? இருக்கிற கூட்டணியெலாம் இருக்கணும்ல. இல்லை அட்லீஸ்ட் வேட்பாளர் அறிவிக்கிறப்பயாவது எல்லா தலைவர்களையும் வச்சுட்டு அறிவிக்கணும்ல. அப்புறம் எந்த குழப்பமான கூட்டணி? அப்புறம் ஏன் திமுகல 26 கட்சி, இத்தனை கட்சி ஏன் வரணும்? இப்படி ஒரு கூட்டணி தான் எதிராக இருக்கு அப்படின்னா எதனால 26 கட்சின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. 26 கட்சி நாங்கள் கேட்கலையே, இது தானாக வந்த கூட்டம். நாங்கள் தேடி போகலை. மக்கள் நீதி மையம் போன நாடாளுமன்ற தேர்தலேருந்து நம்மள்ட்ட இருக்காங்க. அதே மாதிரி இப்போ தேமுதிக, அந்த மாதிரி எல்லாம் அவங்களாம் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கட்சியும் எங்களை தானே இருக்குது. எஸ்டிபிஐ இப்போ வந்திருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு ஆளை சேர்க்குறதை யார் நினைக்கிறீங்க? பிஜேபி தான். தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை பேர் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை. இப்போ இவ்வளவு சாதனைகள் இருக்குது, இவ்வளவு ஆட்சியில் சிறப்பான செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க, இவ்வளவு நலத்திட்டங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு ஓட்டு கேட்காம கூட்டணிகளை நம்பி தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷனை அணுகிறாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய சாதனை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதை போல் 10 ஆண்டு காலமாக எங்களோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களையும் விட முடியாது. புதுசாக வராங்க, அவங்கள எப்படி நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க? எங்களுக்கான சின்னமும் சீட்டும் குறைந்தால் கூட அவர்களுக்கும் கொடுத்து எல்லாரையும் கூட அழைச்சிட்டு போதான் சார் நல்லது. நீங்கள் தனிக்கறி தாளிச்சா சாப்பிட்றது அவங்க பாணி. கூட்டோடு சேர்ந்து குழம்பு ஊற்றி எல்லாருக்கும் பகுத்துண்டு பல்லுயிருக்கு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு இருக்கா. நாங்கள் எல்லாவற்றுக்கும் தலையாய கூட்டணி, தமிழாய்ந்த கூட்டணி. தலைவர் 200ன்னு சொல்றாரு.
இந்த கூட்டணி அமைத்த பிறகு சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 220 நாங்கள் ஜெயிப்போம் கூட்டணியோடு சேர்த்து. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க சார். ஓபிஎஸ் நம்ம பக்கம் வந்துட்டார். அதே மாதிரி நம்முடைய தேமுதிக வடபகுதி, தென்பகுதி, மத்திய பகுதி எல்லா பகுதியும் சரியாயிட்டு. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு சில லட்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? போட்டியிட வேலைன்னு சொல்லிட்டாரு சார். அதுதான் எவ்வளவு பெரிய கண்ணியம் தெரியுங்களா? ஆனா வெளியே வந்து என்ன சொல்றாரு அவரு, திமுக உதயசீரின் சின்னத்துல போட்டியிட சொன்னாங்க, தொகுதி கொடுத்தது எனக்கு 10ல, அது வந்து எனக்கு ஒத்து வரல, அதனால நான் போட்டி. அவருக்கு ஒத்து வந்துருச்சு, அவர் கூட உள்ளவங்களுக்கு ஒத்து வரல, அதை அவர் பேசிக்கிறேன்ட்டார். அடுத்தது இன்னமும் அவர் இயக்கத்தை வளர்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார். இன்னமும் கிளைகள் தோறும் ஊர்கள் தோறும் இன்னும் அதை வலுப்படுத்தணும். ஒரு வட்டக்கிளை வைக்கணும், ஒரு மாவட்ட கிளை வைக்கணும், இதுக்கெல்லாம் சரியான ஆட்களை நியமிக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் மக்கள் நீதி மையத்தை சேர்க்கணும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வலுவாயிடுவார். அது வரைக்கும் அவர் டைம் கேட்குறாரு. அதில் என்ன சார் தப்பு? அவர் மனப்பூர்வமாக அதான் தலைவர் அறிக்கை கொடுத்தார். நன்றி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண போகிறார், பரப்புரைக்கு வரப்போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்வதற்கு தகுதியானவர்கள் அத்துணை பேருமே எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க, மறுக்கவே முடியாது. அதில் தலைவர் வந்து தெளிவாக போட்டிருக்காரு. நான் தான் சொல்கிறேன் சார், 220 நாங்கள் ஜெயிப்போம். 2வது முறை ஆட்சிக்கு வருகிறது மட்டுமல்ல, பெரும்பான்மையானாலும் வருவோம். காரணம் சிறுபான்மையினரின் பாதுகாப்பார நாங்கள் தான் அவங்க நம்புகிறாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். நன்றி, மகிழ்ச்சி, சந்திப்போம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.